அன்பர்களே, நண்பர்களே, நான் உங்கள் பாலு. இப்போ அட்மிஷன் டைம் ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது மெயினாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது மாணவர்கள் அல்லது இன்ஜினியரிங்கு இந்த மாதிரிப்பட்ட ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க எந்த சப்ஜெக்டை எடுக்கணும், எந்த மாதிரி வேலைக்கு போகணும், அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கிறத வச்சுன்னு சொல்கிறாங்க. 10ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருக்குது பார்க்கறங்கிறத வச்சு கூட என்ன வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஜெயமணி திகரியில் ஆத்மகாரகன் எந்த பிளானெட் வருதோ அதை வச்சுன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்ம எந்த கிரகத்துக்கு என்ன தொழிலுங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் பலமாக உள்ளவங்க, இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சூரியன் அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்க. அல்லது 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்குதுன்னு வைங்களேன், கண்டிப்பாக சூரியன் மெடிக்கல் பிளானட், மெடிசன் பிளானட்னு சொல்லுவாங்க. அதனால் மருத்துவத்துறையில் ஈடுபாடு அல்லது நிர்வாகம், அதாவது ஐஏஎஸ் இந்த மாதிரிப்பட்ட ஆஃபீஸர் ஆகலாம். 100க்கு 99% கவர்மெண்ட் துறையில், அரசாங்க துறையில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு அதிகம். அரசாங்க உத்தியோகம் பார்க்கலாம், அல்லது கவுன்சிலர், எம்எல்ஏ அந்த மாதிரி பாலிட்டிக்ஸில் ஆகலாம். அட் எனிஹவ் கவர்மெண்ட் ரிலேஷன், அதுதான் சூரியன். அதே மாதிரி சந்திரன் இருந்தால், இப்போ வியாபாரிகளாக இருந்தால் ரைஸ் பண்ணுறது, வாட்டரு, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறது, பர்டிகுலராக லிட்ரேச்சர், கவிதை எழுதுறது, இந்த மாதிரிப்பட்ட துறைகளில் லாங்குவேஜ் சப்ஜெக்டு நன்றாக வரும். அந்த சந்திரன் நைட்டு பவர் ஜாஸ்தி உள்ளது இல்லையா, அதனால் பெரும்பாலும் சந்திரன் மூலமாக உள்ளவங்க நைட் ஷிஃப்ட் வேலை, கால் சென்டர்லாம் நைட்டு தானே பண்ணுறாங்க, அதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து மார்ஸ் நல்லாக இருந்தால், மார்ஸ் விளையாட்டுத்துறை அல்லது ஜிம்மு நடத்துகிறது, அல்லது மார்ஷல் ஆர்ட்ஸ், கராத்தே அந்த மாதிரி இதை கற்றுக் கொடுக்குறது, பர்டிகுலராக ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட்டு அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, இந்த துறையில் ஒரு துறையில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பர்டிகுலராக எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறை நல்லபடியாக வரும். போலீஸு, மிலிட்ரி, ஃபயர் சர்வீஸ் துறையும் கூட இவங்களுக்கு சூட்டபிள் ஆகிறது. அடுத்து புதன், மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் நல்லாயிருக்கும், ஹேண்ட் ரைட்டிங்கு, காமெடி, ஹியூமர் ஆஃப் சென்ஸ் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். மார்க்கெட்டிங், டெலிகம்யூனிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், சாஃப்ட்வேர், ஜேர்னலிசம் அண்ட் லா. பிஸ்னஸ் பண்ணுறவங்க ப்ராவிஷனு, ஜென்ரல், அதாவது ஸ்டேஷனரி மார்ட், பிரிண்டிங் ப்ரெஸ், ரெக்ரியேஷன் கிளப், இந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் புதன் சம்மந்தப்பட்டது. அடுத்தால சிஏ படிக்கிறாங்களே, ஆடிட்டிங், அவங்களுக்கு கூட புதன் சப்போர்ட் வேணும். அடுத்தால குரு, இவங்களுக்கு காமர்ஸ் நல்லா வரும். மருத்துவத்துலேயும் கூட டெண்டல், பல் மருத்துவம் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கும். பர்டிகுலராக பேங்கிங், டீச்சிங் அண்ட் ஹெச்ஆர், இந்த துறை அவங்களுக்கு மிக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தால சுக்கிரன் கிரியேட்டிவிட்டி, அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபேஷன் டிசைனிங், ஆர்கிடெக்டு, கம்ப்யூட்டரில் கூட அனிமேஷன், தொழில் பேயிங் கெஸ்ட் நடத்துறது, அல்லது ட்ராவல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரிப்பட்ட துறைகள் அவங்களுக்கு நல்லா இருக்கும். சனி முதல்ல இன்சூரன்ஸ், ரெண்டாவது ரயில்வே, ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், கேஸ் சம்மந்த வாயு கிரகம்னு சொல்லுவாங்க சனியை. அதே மாதிரி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், பைலட் ஆகிறது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதாவது இரும்பு, ஆயில் ஸ்கிராப் சம்மந்தப்பட்ட தொழில், இரும்புங்கும்போது மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது கூட அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். ராகுங்கிறது மெமரி பவரை ஜாஸ்தி கொடுக்கும். சிலர் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, லிக்யூர் சம்மந்தப்பட்டு பண்ணுறாங்க, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, சிமெண்ட் ரிலேட்டடெல்லாம் ராகு வெரி வெரி சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கும். கேது பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறது, அதாவது கிருபானந்த வாரியார், சுகி சிவம், இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ரொம்ப ஆன்மீக மத போதகர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தான். பர்டிகுலராக அவர் கூட மருத்துவத்துறை இதில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களே, இளைஞர்களே, இதை இது பண்ணிவிட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதில் நீங்கள் முன்னேற்றம் அடைந்தால், அது அந்த நீரோட்டத்தோடு போகிறது மாதிரி, எதிர்த்து போகிறதா எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால் உங்களுக்கு எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் அனுகூலமாக இருக்குதோ, எந்த அம்சத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு தேவையான தொழிலை தேர்ந்தெடுத்து படித்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை காணலாம். எதுவும் டவுட்டுக்கிட்டு இருந்தால் என்னை கான்டாக்ட் செய்யவும். இப்படிக்கு உங்கள் பாலு.